போஸ்ட் பண்ணியிருந்தேன். அரௌண்ட் ஒரு 4247 இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா 4360 இந்த ரேஞ்ச் வரையும் என்னோட டார்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரையும் போகும்னு சொல்லி இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்ச் வந்து ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகைன் நம்மளுக்கு வந்து இந்த கன்சாலேஷனில் வந்து இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெக்னிக்கல்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து நமக்கு ஒரு ட்ரை பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டார்கெட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் நான் குரூப்பில் போஸ்ட் பண்ணும்போது பிங் பண்ணி கேட்டீங்க இந்த லெவல்ஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி தான் வந்து நான் பண்ணுறது. இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ்னு பார்க்கும்போது 4640 இந்த ரேஞ்ச் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்தது வந்து ஒரு $300 கிட்ட வந்து ஒரு அப்போர்டு மொமெண்டம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போது கோல்டு பொறுத்தவரையும் எல்லாருக்கும் வந்து இது ஒரு ஹை ப்ரைஸ். ஏன்னா இன்றைக்கி பார்க்கும்போது அரௌண்ட் 22 கேரட் கோல்டு ஒரு 8 கிராம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 1 lakh கிட்ட வந்து ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் வந்து ஹை ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். பட் இது ஸ்டில் இது வந்து மேலே போகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது.